பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலங்களிடம் பாவனா மைண்ட் வாய்ஸ் கேம் என்கிற விளையாட்டை விளையாடினார். ஒவ்வொருத்தரின் முகத்தை பார்த்து அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். சிவகார்த்திகேயன், கார்த்திக் உள்ளிட்டவர்கள் கலகலப்பாக பேசினர். அதைத் தொடர்ந்து யோகி பாபுவிடம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாவனா, எங்க இருந்தீங்க, உங்களை பார்க்கவே இல்லை என கேட்க, அதற்கு உங்க பின்னாடி தாமா இருந்தேன் என யோகி பாபு பதிலளித்தார். அதான் இப்போ முன்னாடி வந்துட்டீங்களே, சரி மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாம், உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்கு என பாவனா கேட்க, அதற்கு யோகி பாபு, என்னை வைத்து ரவிமோகன் இந்த படத்தை தயாரிக்கிறார். இந்த படம் வெற்றி பெற வேண்டும், அவரது தயாரிப்பு நிறுவனம் பெரிதாக வளர வேண்டும் என்பதே என் ஆசை என கூறினார். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஏமா இப்படி மாட்டி விடுற? எப்போதுமே மாட்டி விடுறது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அது பெருசாக வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். அதற்கு உடனே பாவனா, இப்படி நல்லவரா நடிச்சா எப்படி என கேட்க, யோகி பாபு கடுப்பானார். நான் நல்லா தான் யோசிச்சேன், நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. நான் பின்னாடி நின்னிருந்தப்போ அவனை உள்ள விடாதீங்க, சேர் போடாதீங்கன்னு உன்ன மாதிரி நான் யோசிக்கல என அவர் கடுமையாக பதிலளித்தார். இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத பாவனா தொடர்ந்து, நீங்க ரொம்ப நல்லவர்தான் என நிலைமையை இலகுவாக்க முயற்சிக்க, அதை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொல்லு, ஏதோ கொழா சண்டை போடுற மாதிரி சொல்லாத என மீண்டும் கடுப்பானார் யோகி பாபு. இப்படி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்ப? எனக்கு அதான் நல்லத்தனமா நான் யோசிச்சேன், வேற எதுவும். நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ள விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன் இல்லையா? ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசி. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு, அதுனா அப்படியே நல்லவர் தான், கொழா சண்டை போடுற மாதிரி. நடிகர் யோகி பாபு திரைப்படங்களில் நடிக்க வருவதற்கு முன் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லொல்லு சபா என்ற நிகழ்ச்சியில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து அதே நிகழ்ச்சிக்கு 2 ஆண்டுகள் ஸ்கிரீன் பிளே எழுதி அதில் சில பகுதிகளில் நடித்தும் இருக்கிறார். எனவே அந்த காலகட்டத்தில் அதே தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பாவனாவும் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் துவக்க விழாவில் இவர்களுக்குள் இடையே நடந்த உரையாடல் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் தொகுப்பாளர் பாவனா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுகிறார். இது என்ன பிஹேவியர் என நெட்டிசன்கள் அவர் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். மேலும் சிலர் இந்த உரையாடலை பார்க்கும்போது இருவருக்கும் இடையே ஏற்கனவே பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது. அதனால்தான் ஒருவரை ஒருவர் இப்படி தாக்கிக் கொள்கின்றனர் எனவும் கமெண்ட் செய்து வருகிறார்கள்.